இந்த மாதம் யார் யாருக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு கொடுத்தீங்களா அப்படின்னோடனே எல்லாருமே வந்து லிஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பாட்டி கேட்டோன்னே நம்ம ராஜலட்சுமி கிட்ட ராஜலட்சுமி எல்லாரோட லிஸ்ட்டும் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ காயத்ரி வந்து லிஸ்ட்டு எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் அக்கா கிட்ட வேற கொடுக்கணுமே, என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. லிஸ்ட்டை கொடுக்காம அப்படியே நின்றுட்டுருக்காங்க. எல்லாருமே கொடுத்துட்ருக்காங்க. அப்போ வந்து சரி ஓகே, ஒரு சிலர் கையில் லிஸ்ட்டை வச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், இப்போ கொஞ்ச நேரத்தில் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா இங்கே வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. மகா வராங்க. என்னம்மா நீ எதுவும் லிஸ்ட்டு கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கேட்குறாங்க. எனக்கு என்ன லிஸ்ட் இருக்க போகுது, ஒரு சின்ன சின்ன பொருள் தான் வாங்க வேண்டியது இருக்கும், அதுவும் அவரோட இதுலேயே லிஸ்ட்லேயே நான் வாங்கிப்பேன், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே மகா ஒரு நிமிஷம் அப்படின்னோடனே சொல்லுங்கள் அத்தை அப்படின்றாங்க. எல்லாரையும் வந்து பார்க்குறாங்க. எல்லோரும் இருக்கீங்கல்ல அப்படின்னோன்னா எல்லோரும் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரி ஓகே, இந்த மாதத்துலேருந்து மகா தான் இந்த பொறுப்புகளை எல்லாத்தையும் கவனிக்க போகிறா. இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளாக மகா தான் இதை பார்த்துக்கணும். நான் மூத்த மருமகளாக இவ்வளோ நாள் என்னோட கடமையை நான் பார்த்துருந்தேன். இதுக்கப்புறம் மகா கிட்ட தான் எல்லா பொறுப்பையும் நான் ஒப்படைக்க போகிறேன். அதனால் யார் யாருக்கு என்ன வேணும் என்ன வேணாம் அப்படின்னு மகா தான் முடிவெடுக்கணும். எனக்கே காசு வேணும், ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னா நான் மகா கிட்ட தான் கேட்கணும். அந்த மாதிரி மகா தான் இப்போ இனிமேட்டு எல்லாமே அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு காயத்ரி, அனாமிகா, சித்ரா 3 பேருமே வந்து செம்மையாக வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஒன்றுமே புரியல. என்ன இது இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எல்லாரும் முறைக்கிறாங்க. உடனே வந்து கொத்து சாவியை எடுத்து கொடுக்குறாங்க. ராஜலட்சுமி, இந்தாம்மா இந்த சாவியை வச்சுக்கோ, இதுக்கப்புறம் இந்த வீட்டோட பொறுப்பு ஒன்றை சார்ந்தது, இதுக்கப்புறம் நான் ஃப்ரீயாக இருக்க போகிறேன், அதனால் என் மருமகிட்ட இதை ஒப்படைச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. மகா வாங்க மறுக்கிறாங்க. என்ன மகா, நான் வந்து கையில் நீட்டிகிட்டு இருக்கேன் கொத்து சாவியை, நீ அமைதியாக இருக்க, இதெல்லாம் எவ்வளோ சந்தோஷமான விஷயம், சந்தோஷமாக வாங்கிக்க வேணவா அப்படின்னோடனே அது வந்து அத்தை எனக்கு எதுக்கு அத்தை, எனக்கு எதுவும் அந்தளவுலாம் வராது அத்தை, உங்களை மாதிரிலாம் என்னால் நிர்வகிக்க முடியாது, நீங்களே பண்ணுங்க அத்தை அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு, எனக்கு பண்ண தெரியாமல் இருந்தேன்னு தெரியுமா உனக்கு, என் அத்தைக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் இதெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னோடனே பாட்டி வந்து ஆமாம்மா, என்கிட்ட அவள் சொல்லிட்டு தான் கலந்து ஆலோசித்து தான் இதை முடிவெடுத்திருக்கா, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. மகா, நீ எவ்வளோ பொறுப்பான பொண்ணு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாதா, நீ இந்த பொறுப்பை எடுத்து செய்யணும், அப்போ தான் எல்லாருக்கும் நல்லது. இங்கே பாரு, எனக்கு தாத்தாக்கு எல்லாத்துக்குமே மருந்து சீட்டும் நாங்கள் அதில் வச்சுருக்கோம், எல்லாமே எங்களுக்கு தேவையானது எல்லாமே நீ பார்த்து பார்த்து கவனிக்கிற அப்படின்னும் போது இதெல்லாம் உன்னால் சாதாரணமாக செய்ய முடியும் மகா, இதெல்லாம் பயப்படாதம்மா, இதுக்கெல்லாம் வந்து திறமையானவங்க தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மகா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. வாங்கம்மா கையில் அப்படின்னோடனே மகா அந்த கொத்து சாவியை வாங்குறாங்க. அதை பார்த்து அனாமிகாவுக்கு தாங்கவே முடியல, செம்ம கடுப்பாக இருக்குது. அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. சித்ரா வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படி டென்ஷன் ஆகுறாங்க. இவளுக்கு வந்து வாழ்வா அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து அதையெல்லாம் பார்த்துருக்க காயத்ரி வந்து கையில் இந்த சீட்டை இருந்து அப்படியே வந்து கிழிச்சு போட்டு அங்கேயே கசக்கி போட்டு போயிடுறாங்க. உடனே மகா அந்த சீட்டை கையில் எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்துட்டு எடுத்து வச்சுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், இதுக்கப்புறம் மகா கேட்டு தான் எல்லாமே கேட்டு இந்த வீட்டில் எல்லாமே பண்ணணும், புரியுதா அப்படின்னோடனே எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. காயத்ரிக்கு வந்து செம கடுப்பாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அக்கா, அவங்கக்கிட்ட இருக்கும்போதே பரவாயில்லாமல் இருந்தது, இந்த மகா கிட்ட நான் காசு கேட்கணுமா, என் தலையெழுத்தா அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. எங்கள் அனாமிகாவில் தாங்கிக்கவே முடியல, இந்த மகாவுக்கு இந்த அளவு வந்து இடம் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க. உடனே பாட்டி வந்து மகாக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. நீ நல்லா வருவோம்மா, எனக்கு தெரியும், அதனால தான் உங்ககிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்கா ராஜலட்சுமி. ராஜலட்சுமி எந்த முடிவு எடுத்தாலும் அது கரெக்டாக தான் இருக்கும். யார் யாருக்கு என்னென்ன வந்து தகுதி இருக்குன்னு அவளுக்கு தெரியும், உனக்கு இந்த தகுதி இருக்கிறதால தான் உனக்கு இந்த பொறுப்பு தேடி வந்திருக்கு, இதெல்லாம் ஒரு கௌரவம் மகா, இந்த கௌரவம் உனக்கு கிடச்சிருக்கு, இதை கட்டி காப்பாற்றிக்கணும், புரியுதா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. சரிங்க பாட்டின்னு சொல்லிட்டு மகாவும் யோசிக்கிறாங்க. இந்த பொறுப்பை நம்ம செய்வோம் கரெக்டாக தான், ஆனால் வந்து இந்த பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சதால எல்லாருக்கும் பிடிக்காது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. மகா லட்சுமி வந்து எல்லாரோட லிஸ்ட்டு வந்துச்சான்னு சொல்லிட்டு மகா கிட்ட கேட்குறாங்க. அனாமிகாவோட லிஸ்ட்டு வரலன்றாங்க. ஏன் அனாமிகா நீ லிஸ்ட்டு கொடுக்கலன்னு கேட்குறாங்க. எனக்கு வந்து இங்கே லிஸ்ட்டு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, என் அம்மா வீட்டிலே எனக்கு எல்லாமே செஞ்சுடுவாங்க, அதனால் வந்து எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க அனாமிகா. அதை கேட்டு ராஜலட்சுமி டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே பாருமா, இந்த வீட்டோட மருமகனி, நீ போய் உங்கள் அம்மா வீட்டில் காசு வாங்குறது ரொம்ப பெரிய தப்பு, புரியுதா, தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்றாங்க. உடனே வந்து சரி ஓகே, அவங்க வீட்டில் என்ன செலவுக்கு காசு கொடுத்தாங்களோ அதை திருப்பி கொடுத்துடலாம், அந்த கணக்கை நீ கொடுத்துருங்க, நான் சேர்த்துறேன் அனாமிகா அப்படி சொல்லிட்டு சொல்லிடுறாங்க நம்ம மகா. உடனே பாட்டி வந்து மகாவை பாராட்டுறாங்க. இப்படி தான் இருக்கணும் பொறுப்போடன்னு. இதோட முடியுது.